ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் இப்தார் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோவை போத்தனூர் சாலையில் உள்ள PVG திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார். கோவை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக், தளபதி முருகேசன், தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றிச்செல்வன், இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீர், கூட்டமைப்பு பொறுப்பாளர் பைசல், கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் AM உசேன், கோவை மதுக்கரை பேரூராட்சி முன்னாள் தலைவர் சாலம் பாஷா, திமுக கோவை மாநகர மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராகுல் ராம், மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் MH ஜாபர் அலி, மாவட்ட பொதுச் செயலாளர் MH அப்பாஸ், மாவட்ட பொருளாளர் H முகமது அனிஃபா, மாவட்ட துணை செயலாளர்கள் காஜா, அபு மற்றும் திமுக பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மனிதநேய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருந்து இங்கு பேசிய நம்முடைய மூத்தவர்கள் சொன்னதை போல சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுகின்ற இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து மிக பிரமாண்டமான மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை அங்கு முன்மொழிந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்தியாவில் ஒரு ஆளுமிக்க தலைவராக ஒன்றிய அரசை நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது எப்பொழுதும் திகழ்வார். தொடர்ந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலரான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்படி இருந்தாரோ அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரணாக இன்று விலகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஹஜ் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கான அந்த கட்டிடப் பணிகள் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு விதிகளை சுல்தான் அமீர், கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சி கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இன்றைய தேதியில ஒருங்கிணைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போத்தனூர் பகுதியில் இருக்கக்கூடிய PVG மண்டபத்தில் மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில், அறிவுறுத்தலின் அடிப்படையில் இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் இணைத்து ஒரு சிறப்பான இப்தார் நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதில் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள்லாம் பங்கெடுத்திருந்தோம். இந்த நிகழ்வில் நேற்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய முன்னுதாரணமாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது. அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். அதுபோல கடந்த சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் மத பாரபட்சமற்ற விடுதலை, சிறைவாசிகளுடைய விடுதலையில மத பாரபட்சம் இல்லாத விடுதலை உறுதி செஞ்சதுக்காக நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். சமரசமற்ற மதசார்பின்மைக்கு ஆதரவாக இந்திய தேசத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கக்கூடிய கொள்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய திராவிட மாடலுடைய அரசு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ச்சியாக சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக, உறுதுணையாக, அவருடைய உரிமைக்காக குரல் கொடுத்து வருகின்ற அவர்களுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை, சட்டமன்ற நடவடிக்கைகளை கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் பாராட்டணும், நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியா இந்த சித்தாந்த ரீதியான பிணைப்பு, காகித மில்லத் காலத்தில் உருவான இந்த பிணைப்பு இனியும் தொடரும். சிறுபான்மை மக்களுக்கான ஆதரவான அவருடைய நிலைப்பாடு இருக்கும் வரை எங்களுடைய ஆதரவும் தொடரும் என்று இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம்.